தேசியம் என்று வரும்பொழுது என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படி புரிஞ்சுக்குங்க. இந்த தமிழ்நாட்டு மண்ணினுடைய பொருளாதார நலன்களை நாடக்கூடிய மார்வாடியாக இருந்தாலும் கூட அவன் தமிழன் தான். நான் அடிச்சு போட்டேன், புரியுதுங்களா? அவன் குஜராத்தியா இருந்தாலும் தமிழன் தான், பஞ்சாபியா இருந்தாலும் தமிழன். ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த மண்ணில இருந்து கொண்டு இந்த மண்ணுக்கு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்க மொழியால வேற வேணாலும் இருக்கலாம். இப்ப பீகார்ல இருந்து இங்க வந்து ஒருத்தர் படிச்சுட்டு வந்து நான் ஹையர் செகண்டரி வரைக்கும் எல்லாம் படிச்சு மார்க் வாங்கிட்டேன்னு சொல்றாங்களே, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இப்போ இந்த எஸ்ஐடியில வந்து அவர் பஞ்சாப்காரா இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு கேடர் தான் அவரு. இந்த இதுதான். ஆனா இவங்க ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கிறாங்க. இந்த முரண்பாடை வந்து சரியாக கையாளக்கூடியவர்களாக அதாவது இது முரண்பாடு கிடையாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்திய தேசியம் என்று உருவாகவில்லை. அப்படி உருவாகுமா இன்னும் உலகத்துல வந்து 2-3 தேசிய மொழிகள் பேசக்கூடிய மக்களை வைத்து ஒரு நாடாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. எங்கேயும் பியூரா 100% விழுக்காடு வந்துகிட்டு ஒரே மொழியை பேசிட்டு இருக்கிறவங்க இல்ல. அப்ப என்ன இருக்குன்னா ஒரு தேசிய இனத்துக்கான அடிப்படை வந்து ஒரு மொழி பேசுறவங்க. அப்ப வேற மொழி பேசக்கூடியவங்க கூட காலங்காலமாக இங்க வசித்து கொண்டு அல்லது ஒரு 100 வருஷத்துக்குள்ள வந்து கூட இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக உழைக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்படி புரிஞ்சுக்குங்க, இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் அல்லங்களா? அப்ப உங்களுக்கு என்ன வருதுன்னா இதுதான் தேசிய இனம். உடனே வந்து நான் வந்து 5000 வருஷத்துக்கு அது பெருமை, அந்த பெருமைக்குள்ள இவங்களுக்கும் கொஞ்சம் பங்கு பின்னாண்ட வந்து நீண்ட வரலாறு நினைக்கிறதுக்கு நான் மட்டும்தான் தமிழன் மட்டும்தான் தமிழ் தேசிய இனம் என்று சொல்லக்கூடிய போக்கெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமான வரலாற்றை அறியாத போக்கு. புரியுதுங்களா? இந்த மண்ணுக்கு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய ஜிடிபிக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமா உழைக்கிறதுல வந்து தமிழ்நாடு என்ன பங்குன்னு இருக்கிறாங்க இல்லைங்களா? நாங்க வந்து இவ்வளவு சதவீதம் இந்தியாவுக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் உற்பத்தியில் வந்து ஒவ்வொரு தேசிய இனமும் பங்கு வகிக்குது. அதைத்தான் வந்து எனக்கு நீ இவ்வளவு கம்மியா கொடுக்குற அங்க கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல மட்டும் சோசியலிசம் பேசுறாங்க. ஐயா அது வளர்ந்தது இது வளராதது கொஞ்சம் கொடுங்கன்னு நீங்க பேசுறீங்கல்ல. அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அவளை கொண்டு வர்றேன் நீ உண்மையை கொண்டு வர ஊதி திங்கலாங்கிற கேஸ் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்பதான் இது எங்க தெரியுமா, இந்த மாதிரி அரசியல்லையும் வந்து இதுதான் அரசியல்னு சொல்றோம். நீங்க வந்துகிட்டு உயர் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பளித்திருக்க வேண்டும், அதே ஒரு இடைக்கால தீர்ப்புன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள 2 பேர் வந்துகிட்டு நான் போடலன்னு சொல்றாங்க. இதெல்லாமே நிறைய